بسم الله الرحمن الرحيم عن عبد الله بن عمرو أن رسول الله صلى الله عليه وسلم قال لم يفقه من قرأ القرآن في أقل من ثلاث رواه الترمذي أبو داود والدارمي. கண்ணியத்திற்கும் மரியாதைக்கும் உரிய அல்லாஹ்வின் நல்லடியார்களே, அருமையான சகோதர பெருமக்களே, அன்பு நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் உடைய வாக்கியம் நிறைந்த நல்லும்மத்துமார்களே, அருமையானவர்களே, எந்த விஷயத்தை கேட்க இருக்கிறோமோ அந்த விஷயத்தின்படி அமல் செய்யக்கூடிய பாக்கியத்தினையும், கேட்ட விஷயங்களை பிறருக்கு எட்டி வைக்கக்கூடிய பாக்கியத்தினையும் அல்லாஹ் நம் அனைவருக்கும் வழங்கிடுவானாக. நம்முடைய வாழ்நாட்களை அல்லாஹ் ஆரோக்கியமான வாழ்நாட்களாக ஆக்கி தருவானாக. மருத்துவமனைகளுக்கு செல்லாத காலங்களாக ஆக்கி தருவானாக. மருத்துவமனை செலவினங்கள் அல்லாஹ் நம் அனைவரையும் முழுமையாக பாதுகாப்பானாக. எல்லா விதமான ஆபத்துகள், விபத்துகள், பலாய முசீபத்துகள், பரவக்கூடிய தொற்று நோய்கள், அனைத்து விதமான பாவ செயல்களிலிருந்தும் அல்லாஹ் நம் அனைவரையும் முழுமையான முறையில் பாதுகாத்து நிம்மதியான, அமைதியான, ராகத்தான, சந்தோஷமான, மகிழ்ச்சியான வாழ்க்கையை இந்த உலகத்திலும் நாளை மறு உலகத்திலும் அல்லாஹ் வெல்லாமல் வழங்கிடுவானாக. நம்முடைய ஹலாலான ஹாஜத்துகள் அனைத்தையும் அல்லாஹ் நிறைவேற்றி தருவானாக என்று இந்த நல்ல நேரத்தில் துஆ செய்து துவங்குகிறேன். அருமையானவர்களே, ஹஜ்ரத் அப்துல்லாஹ் இப்னு அம்ர் ரலியல்லாஹு தஆலா அறிவிக்கக்கூடிய ஹதீஸ். ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சொன்னாங்க, லம் யஃப மன் கரஅல் குர்ஆன ஃபீ அகல் மின் ஸலாத். 3 நாட்களுக்கும் குறைவாக ஒரு குர்ஆனை ஓதி முடிக்கக்கூடியவர் அவர் குர்ஆனை விளங்கவில்லை என்று அர்த்தம் என்று சொன்னார். 3 நாளைக்கும் குறைவாக ஒரு குர்ஆன் முழுவதையும் ஓதி முடிக்கக்கூடியவர் அவர் குர்ஆனை லம் யஃப்ஹம், அவர் விளங்கவில்லை. 3 நாளைக்கு, ஒரு நாளைக்கு 15 ஜுஸ் ஓதுனானா 2 நாள்ல என்ன பண்ணும்? ஒரு குர்ஆன் ஓதி முடிக்க முடியும். 3 நாளைக்கு குறைவுனா 2 நாள்ல ஓதுறது. 2 நாள்ல அப்பனா ஒரு நாளைக்கு 15 ஜுஸ் ஒரு ஆள் ஓதுனார் அப்படின்னா ஓதியதற்கு நன்மை உண்டு, ஒவ்வொரு எழுத்திற்கும் நன்மை உண்டு, ஹதீஸ் இருக்கு. ஆனால் 3 நாளைக்கும் குறைவாக ஓதியவர் முழுமையாக விளங்கி ஓத முடியாது. ஒவ்வொரு ஆயத்தையும் குர்ஆனுடைய பொருளை உணர்ந்து அதனுடைய விளக்கத்தை அறிந்து ஓதுவது சிறப்பு. குர்ஆனுடைய ஆயத்துடைய பொருளை விளங்கி அதனுடைய விளக்கத்தை முழுமையாக புரிந்து ஓதுவது மிகச் சிறந்தது. குர்ஆன் எதை சொல்லுதோ அதை கேட்கறது தானே. வெறுமனே ஓதுவதல்ல, ஓதுவதற்கு நன்மை. வெறுமனே ஓதுவதற்கு என்ன இருக்கு? ஒவ்வொரு இடத்துக்கும் நன்மை இருக்கு அப்படிங்கிற ஹதீஸெல்லாம் கடந்த நாட்களில் பார்த்தோம். அதனால குர்ஆனை விளங்கி ஓத வேண்டும் என்பதுதான் இந்த ஹதீஸ் எனப்படுது நமக்கு சொல்லித்தரக்கூடிய செய்தி. இந்த ஹதீஸ் திர்மிதி, அபூ தாவூத், தாரமி போன்ற கிதாபுகளில் இடம்பெற்றிருக்கக்கூடியது. அதே போல உக்பத் இப்னு ஆமிர் ரலியல்லாஹு தஆலா அறிவிக்கக்கூடியது. ஸல்லல்லாஹு சொன்னாங்க, அல் ஜாஹிது பில் குர்ஆன், குர்ஆனை சப்தமாக ஓதக்கூடியவர், குர்ஆனை சப்தமாக, ஜாஹிது பிஸ் ஸதகா, வெளிப்படையாக சதகா செய்தவரை போல, பகிரங்கமாக சதகா செய்தவரை போல, வல் வல் முஸ்ர்ரி பில் குர்ஆனி கல் முஸ்ர்ரி பிஸ் ஸதகா, யார் மெதுவாக குர்ஆனை ஓதுகிறாரோ அவர் ரகசியமாக சதகா செய்தவரை போல என்று சொன்னார். அப்ப நான் சப்தமா ஓதக்கூடாதா அப்படின்னா, சப்தமாக ஓதலாம். எப்போ ஓதலாம் அப்படின்னா, நாம் ஓதுவதை மற்றவர்கள் கேட்டார், நாம் ஓதுவதை பிறருக்கு எத்தி வைத்தார். நம்ம மற்றவங்களுக்கு கற்றுக் கொடுக்கிறோம் அல்லது நம்ம ஓதுவதை மற்றவர்கள் கேட்கிறார்கள், நாம் இருக்கக்கூடிய இடங்களில் யாருமே இல்லை, யாருக்கும் எந்த தொந்தரவுகளும் இல்லை அப்படின்னா என்ன பண்ணலாம்? சப்தமாக ஓதிக்கொள்ளலாம். நாம் சப்தமாக ஓதுவதனால் பிறர் தொழுது கொண்டிருக்கலாம், பிறர் தூங்கிக் கொண்டிருக்கலாம், மற்றவர்கள் வேற எதையாவது படித்துக் கொண்டிருக்கலாம். மற்றவர்களுக்கு எந்த தொந்தரவுகளும் இல்லாமல் என்ன பண்ணணும்? குர்ஆனை ஓதணும் அப்படிங்கிறது தான். சதகா செய்கிறோம், பகிரங்கமா செய்யலாமா செய்யக்கூடாதா அப்படின்னா, சதகா செய்வதை ரகசியமாக செய்வதுதான், வலது கரம் கொடுப்பது இடது கரத்துக்கு தெரியாமல் செய்வதுதான் சதகாவில் உயர்ந்த நிலை. பகிரங்கமா எப்ப செய்யலாம் அப்படின்னா, நாம் செய்வதை 4 நபர்கள் பார்த்தார்கள் என்றால் அந்த 4 நபர்களும் என்ன பண்ணுவாங்க? சதகா செய்வாங்க. அப்படி
நிலைப்பாடுகளுக்கு இருந்தால், மற்றவர்களை உற்சாகப்படுத்தக்கூடியதாக இருந்தால் என்ன பண்ணலாம்? பகிரங்கமாக செய்யலாம். அப்படின்னா என்ன? நாம் கொடுப்பது பகட்டாக இருக்கக்கூடாது. சதக்கா செய்யக்கூடியது என்ன, மற்றவர்களுக்கு பிரபலமாக எல்லாருக்கும் தெரியும் சதக்கா கொடுக்குறான், தான் தர்மம் செய்யறான் அப்படின்ற நிலை வந்துவிடக்கூடாது என்பதுதான் சதக்கா. அதே போல குர்ஆனை பகிரங்கமா சத்தமா ஓதக்கூடாது அப்படிங்கிறதுக்கு காரணம் என்ன? மற்றவர்களுக்கு இடையூறு இருக்கக்கூடாது என்பதுதான், எந்த தொந்தரவுகளும் இருக்கக்கூடாது என்பதுதான். இப்படி குர்ஆன் ஓதக்கூடிய முறையையும் நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சொல்லித்தரக்கூடிய இந்த ஹதீஸ் திர்மிதி, அபூ தாவூத், நஸாயி போன்ற கிதாபுகளில் இடம்பெறக்கூடிய செய்தி. அதே போல சுஹைப் ரலியல்லாஹு தஆலா அன்ஹு அறிவிக்கக்கூடிய ஹதீஸ் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம், மன் ஆமன பில் குர்ஆன் மா ஆமன பில் குர்ஆன், குர்ஆனை ஏற்றுக்கொண்டவராக ஆக முடியாது. குர்ஆனை ஏற்றுக்கொண்டவராக ஆக முடியாது. யாரு அப்படின்னா, மன் இஸ்தஹல்ல மஹாரிமஹு, குர்ஆன் எதையெல்லாம் தடுத்திருக்கிறதோ, எதெல்லாம் ஹராம் என்ற நிலையில் குர்ஆன் சொல்லுகிறதோ அதை யார் ஹலாலாக ஆக்குகிறாரோ, அவன் ஹராம் என்ற செய்தியை அவர் ஹலால் என்று நினைத்துக் கொண்டு ஓதுகிறாரோ, அவர் குர்ஆனை ஏற்றுக்கொண்டவராக என்ன பண்ண முடியாது, ஆக முடியாது என்று நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு. அப்படின்னா குர்ஆனை எப்படிதான் ஏற்றுக்கொள்ளும்? ஹலாலை ஹலாலாக ஏற்றுக்கொள்ள வேண்டும், ஹராமை ஹராமாக ஏற்றுக்கொள்ள வேண்டும். ஹராமே ஹலால்னு நினைச்சிட்டு ஓதிக்கிட்டு இருந்தோம் அப்படின்னா அதை எப்படி குர்ஆனை ஏற்றவராக ஆக முடியும்? ஹலாலான விஷயங்களை சொல்லும் பொழுது அல்லாஹ் நமக்கு ஹலாலாக இருக்கிறான், அதை கடைபிடிக்கணும். ஹராமான விஷயங்களை ஓதும் பொழுது அல்லாஹ் இதை ஹராமாக வைத்திருக்கிறான், இதை தடுத்திருக்கிறான், நமக்கு இதை நம்முடைய வாழ்க்கையில் செய்யக்கூடாது என்ற மனநிலையுடன் அந்த பொருள் உணர்ந்து ஓத வேண்டும் என்பதுதான் நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சொல்லித் தரக்கூடிய இந்த ஹதீஸ் திருமதி போன்ற கிதாபுகளில் இடம்பெறக்கூடிய செய்தி. அதே போல இன்னொரு ஹதீஸ் ஒன்று, உம்மு ஸலமா ரலியல்லாஹு தஆலா அவங்கள்ட்ட கேட்கப்பட்டுச்சு. எது பற்றி? அன்கிராத்து நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் எப்படி ஓதுவாங்க, அவங்க கிராத்தை எப்படி இருக்கும் என்று உம்மு ஸலமா ரலியல்லாஹு தஆலா அவங்கள்ட்ட கேட்கப்பட்டுச்சு. உம்மு ஸலமா ரலியல்லாஹு தஆலா அவங்க சொன்னாங்க, ஃபஇதன் ஹிய தன்அது கிராஅத்தன் முஃபஸ்ஸிரத்தன் ஹர்ஃபன் ஹர்ஃபன். ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் எப்படி ஓதுவாங்க அப்படின்னா, ஒவ்வொரு எழுத்துக்களும் தெளிவாக உச்சரிப்புடன் அழகாக ஓதுவார்கள். ஒவ்வொரு எழுத்துக்களும் தெளிவாக எல்லோருக்கும் புரியும்படி என்ன பண்ணுவாங்க, தெளிவாக ஓதுவார்கள் என்று உம்மு ஸலமா ரலியல்லாஹு தஆலா சொல்றாங்க. இன்னொரு ஹதீஸ்ல உம்மு ஸலமா ரலியல்லாஹு தஆலா அவங்க சொல்லும் பொழுது சொல்வாங்க, கான ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் யுகத்திமு கிராஅத்தஹு, ஒவ்வொரு ஆயத்திலும் நிறுத்தி நிறுத்தி ஓதுவாங்க. சில பேர் அல்ஹம்துலில்லாஹி ரப்பில் ஆலமீன் இப்படி அல்லாம ஒவ்வொரு அல்ஹம்துலில்லாஹி ரப்பில் ஆலமீன் அப்படி நிறுத்தணும். ஒவ்வொரு ஆயத்திலையும் ஒவ்வொரு அவருடைய கிராஅத் எப்படி இருக்குன்னா நிறுத்தப்பட்டதாக துண்டிக்கப்பட்டதாக இருக்கும். யகூல் அல்ஹம்துலில்லாஹி ரப்பில் ஆலமீன் நிறுத்தும். சும்மா யகிஃபு, இங்கே நிறுத்தின பிறகு சும்மா யகூல் அர் ரஹ்மானிர் ரஹீம் என்று ஓதி சும்மா யகிஃபு அங்கே நிற்கணும் அப்படின்னு சொல்லி ஹஜ்ரத் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் எப்படி ஓதுவார்கள் என்பதை நிறுத்தி நிறுத்தி ஓதுவார்கள். எழுத்துக்கள் தெளிவாக தெரியும்படி ஓதுவார்கள் என்பதை அன்னை உம்மு ஸலமா ரலியல்லாஹு தஆலா அன்ஹா சொல்லித் தரக்கூடிய ஹதீஸ் திருமதி போன்ற கிதாபுகளில் ஏற்பட்டிருக்கக்கூடிய ஹதீஸ். அல்லாஹ் நம் அனைவரையும்